நடை மன்னர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம். இவர் மிக விரைவிலேயே பாரதத்தின் பிரதமர் அங்கியை அணிய இருப்பவர். இவர் மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்ரா என்ற இந்திய ஒற்றுமைக்கான நடைப்பயணம் பொன் எழுத்தால் பொறிக்கப்படும் பெருமை கொண்டது. இந்த நடைப்பயணம் தமிழகத்தின் கன்னியாகுமரியில் 2022ஆம் ஆண்டில் செப்டம்பர் 7ஆம் நாள் ஆரம்பமானது. தமிழக முதல்வர் இந்திய தேசிய கொடியை ராகுல் காந்தியின் கையில் தந்து நடைப்பயணத்தை ஆரம்பித்து வைத்தார். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் ராகுல் காந்தி. கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்த நடைப்பயணத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக அம்மாநிலங்களின் முதல்வர்களும் முன்னாள் முதல்வர்களும் முன்னணி தலைவர்களும் வந்து பெருமை சேர்த்தனர். ராகுல் காந்தியின் எழுச்சிமிக்க நடையை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இரு பக்கங்களிலும் திரண்டு நின்றிருந்த மக்களை பார்த்து உற்சாகத்துடன் கைகளை அசைத்தார் ராகுல் காந்தி. நடைப்பயணத்தின் போது பெண்களிடம் பேசி அவர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டார் ராகுல் காந்தி. இளம் தலைமுறை எந்த அளவிற்கு ராகுல் காந்தியின் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக கண்டோம். இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களிடம் உரையாடும் போது ராகுல் காந்தியிடம் என்ன ஆர்வம், என்ன உற்சாகம்! கன்னியாகுமரியில் ஆரம்பித்த இந்த நடைப்பயணத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கலந்து கொண்டு ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நடந்தார். கன்னியாகுமரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் உற்சாகத்துடனும் ஆவேசத்துடனும் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நடந்தார். கன்னியாகுமரி தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான H. வசந்தகுமார் அவர்களின் நினைவிடத்திற்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார் ராகுல் காந்தி. கன்னியாகுமரி தொகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தன் நடைப்பயணத்தை கேரளத்திற்குள் தொடர்ந்தார். அப்போது பெரியாரின் மண்ணை விட்டு பிரிவது வருத்தத்தை தருகிறது. அதே நேரத்தில் இனி நாராயணகுரு பிறந்த கேரளத்திற்குள் செல்கிறோமே என்பதை எண்ணி மகிழ்கிறேன் என்றார் ராகுல் காந்தி. கேரளத்தில் நடைபெற்ற நடைப்பயணத்தில் அம்மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டு ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நடந்தனர். இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் காங்கிரஸ் தலைவர்கள் நடைப்பயணத்தில் பங்கு பெறுவதற்காக வந்திருந்தனர். அங்கு நடைபெற்ற பாரம்பரிய பெருமை கொண்ட பாம்பு படகு போட்டியில் ராகுல் கலந்து கொண்டார். அப்போது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நம்மால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்றார் ராகுல் காந்தி. வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராயிற்றே ராகுல். அதனால் அனைத்து இடங்களிலும் அவருக்கு அமோக வரவேற்பு. பெண்கள் அவரை ஆர்வத்துடன் பார்த்து தங்களின் அன்பினை வெளிப்படுத்தினர். இளம் தலைமுறை அவரை கதாநாயகனாக பார்த்து தலையில் வைத்து கொண்டாடியது. ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பலரும் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர். கேரளத்தில் தனக்கு எந்த அளவிற்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நேரிலேயே பார்த்து தெரிந்து கொண்டார் ராகுல். தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தை நோக்கி நடைப்பயணம் செல்ல ஆரம்பித்தது. போகும் வழியில் தமிழகத்தின் கூடலூர் காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் புடைசூழ உற்சாகத்துடன் நடைபோட்டார் ராகுல் காந்தி.
இந்தியாவின் தலைவராக வரவேண்டும் என்று அவர்கள் அனைவரும் நினைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. தெலுங்கானாவின் பழங்குடி மக்களுடன் அவர்களின் உடையை அணிந்து நடனமாடினார் ராகுல் காந்தி. மகாராஷ்டிர மாநிலத்தில் தங்களின் அன்பை காணிக்கையாக அளித்து அங்குள்ள மக்கள் ராகுல் காந்தியை வரவேற்றனர். மகாராஷ்டிர மண்ணின் நாயகனான சத்ரபதி சிவாஜிக்கு மனப்பூர்வமான மரியாதையை செலுத்தினார் ராகுல். மராட்டிய மக்களிடம் உரையாடிய ராகுல் காந்தி, நம் பாரதம் எப்படிப்பட்ட ஒற்றுமை நிறைந்த மண்ணாக இருக்க வேண்டும் பார்த்து வியந்த வண்ணம் அவருடன் சேர்ந்து நடந்தனர். இளம் தலைமுறையினர் தங்களில் ஒருவராகவே ராகுல் காந்தியை பார்த்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் எப்படிப்பட்ட வரவேற்பு ராகுலுக்கு இருக்கும் என்பதை நாம் கூறவும் வேண்டுமோ? காங்கிரஸ் தலைவர்கள் தங்களின் அளவற்ற அன்பு மழையில் ராகுலை நனைய வைத்தனர். ராஜஸ்தான் மக்கள் காங்கிரஸ் கட்சி தங்களின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவிற்கு மகத்தான பங்குகளை ஆற்றியிருக்கிறது என்பதை நினைவுகூர்ந்து ராகுல் காந்தியை இதயபூர்வமாக வரவேற்றார். இந்தியாவின் இளம் சிங்கம் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்திருந்தனர். இந்தியாவின் தலைநகரமான டில்லிக்குள் நுழைந்தார் ராகுல் காந்தி. புது டில்லியே ராகுல் காந்தியின்
ஆவேசம் நிறைந்த நடைப்பயணத்தால் குலுங்கியது. பல்வேறு சாதனையாளர்களும் உன்னத நிலைகளில் இருப்பவர்களும் ராகுலுக்கு தங்களின் ஆதரவை அளித்தனர். பிரபல திரைப்பட நட்சத்திரமும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் நேரில் வந்திருந்து ராகுலுக்கு தன் அன்பினையும் ஆதரவையும் வெளிப்படுத்தினார். கமலின் ஆதரவு ஒரு உற்சாக டானிக் என்பதை நாம் கூறவும் வேண்டுமோ? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி கலந்து கொண்டு ராகுலுடன் சேர்ந்து நடந்தார். டில்லியில் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக மைந்தனாகவே ராகுலை அங்குள்ள மக்கள் பார்த்தனர். சென்ற இடம் ஒவ்வொன்றிலுமே ராகுல் காந்திக்கு சிவப்பு கம்பள வரவேற்புதான். வட இந்தியாவில் நடைப்பயணம் மேற்கொண்ட தருணத்தில் பல புனித தலங்களுக்கும் சென்றார் ராகுல் காந்தி. பஞ்சாபில் ராகுல் காந்திக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கும் என்பதை நாம் வார்த்தைகளில் கூறவும் வேண்டுமோ? புகழ்பெற்ற அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்குள் நுழைந்து வழிபட்டார் ராகுல் காந்தி. அடடா, எப்படிப்பட்ட எளிமையின் காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் ஆர்வத்துடனும் கொள்கை வேட்கையுடனும் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து நடந்தனர். ராகுல் காந்தி மீது மக்கள் வைத்திருக்கும் அன்பிற்கு அளவும் உண்டோ? இந்தியாவின் பல மாநிலங்களில் பயணித்த ராகுல் காந்தி தன் தலைவர்களுடனும் தொண்டர்களுடனும் இறுதியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தன் நடைப்பயணத்தை தொடர்ந்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு காங்கிரஸ் முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்று மக்களிடையே பேசினார் राहुल गांधी। जो मुझसे नफरत करते हैं उनको क्यों ना मैं एक मौका दूं कि मेरी सफेद शर्ट का रंग बदल दें, लाल कर दें, क्योंकि मेरे परिवार ने, गांधी जी ने मुझे सिखाया है कि अगर जीना है तो डरे बिना जीना है, नहीं तो जीना नहीं है। तो मैंने मौका दिया, मैंने कहा मैं 4 दिन चलूंगा, बदल दो टी शर्ट का रंग, लाल कर दो, देखी जाएगी। मगर जो मैंने सोचा था वही हुआ।
जम्मू कश्मीर के लोगों ने मुझे हैंड ग्रेनेड नहीं दिया। 12 மாநிலங்களையும் 2 யூனியன் பிரதேசங்களையும் இந்த நடைப்பயணம் கடந்து சென்றிருக்கிறது. என்னிடம் பாசிட்டிவான பல மாற்றங்களை இந்த பயணம் உண்டாக்கி இருக்கும் அற்புதத்தை நான் உணர்கிறேன். அதிகமான பொறுமை உணர்வு, மற்றவர்களின் கருத்துக்களை நிதானமாக கேட்கும் பக்குவம் ஆகியவை எனக்கு கிடைத்திருப்பதாக நான் உணர்கிறேன் என்று கூறினார் ராகுல். நடைப்பயணம் தாங்க முடியாத குளிருக்கு மத்தியில் நடைபெற்றது. பனிமழை பொழிய நடைப்பயணம் தொடர்ந்தது. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அரிய தலைவர் ராகுல் என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. ராகுலின் சகோதரி பிரியங்கா காஷ்மீர் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டார். அந்த அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே இருந்த ஆழமான பாசத்தை பார்த்து அனைவரும் மனம் நெகிழ்ந்தனர். இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் இறுதி தருணம் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவின் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களும் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருந்தனர். 5 மாத கடுமையான நடைப்பயணம் ஜனவரி 29ஆம் நாள் அங்கிருக்கும் லால் சவுக் சதுக்கத்தில் நிறைவடைந்தது. இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து ராகுல் நிறைவு செய்தார். அதன் நிறைவு விழா மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் நாள் காஷ்மீர் கிரிக்கெட் மைதானத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. 15க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தலைவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டனர். பாரத் ஜோடோ யாத்ரா 4000த்திற்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் பயணித்திருக்கிறது. 150 நாட்கள் சிறிதும் சோர்வின்றி நடப்பது என்பது சாதாரண விஷயமா? இப்படிப்பட்ட அற்புத செயலை செய்திருக்கிறார் இளம் சிங்கம் ராகுல் காந்தி. இதன் மூலம் முழு இந்தியாவையும் அண்ணாந்து பார்க்க வைத்திருக்கிறார் ராகுல் என்பதே உண்மை. நமக்கு இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை கொண்ட சுறுசுறுப்பான, மக்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கும், அணுகுவதற்கு எளிய, பாரதத்தையும் பாரத மக்களையும் உயிரென நேசிக்கும் அருமை தலைவர்தான் இந்தியாவிற்கு தேவை என்பதை மக்கள் தெளிவாக தீர்மானித்து விட்டார்கள். நடை மன்னன், நம்பிக்கை நட்சத்திரம் திரு ராகுல் காந்தி அவர்களை நாம் வாழ்த்துவோம், போற்றுவோம். வாழ்க ராகுல் காந்தி!